கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 116வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் கேட்கிறார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்கள் மிகவும் மிகவும் அதிகம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, கடந்த 8 மாதங்களை கடந்து வரும்படி ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்கிறோம். நம்ம வெறும் நன்றி செலுத்துவ மாத்து இருந்தா அது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை தருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. தாவீது சொல்றாரு, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என்ன செய்வேன், எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நானும் ஆண்டவரை எப்பொழுது என்ன செய்யணுமா, தொழுது கொள்ளுறவர்களாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபன் இருந்தாரு. அந்த வாலிபன் கொஞ்சம் நல்ல பையன்தான். ஆனா என்ன செய்யணும்னு, அவங்ககிட்ட இருக்கிற சில தீய பழக்கங்கள் அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அடிக்கடி எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, காவல் நிலையத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்படி அவன் காவல் நிலையத்துல இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர் என்ன செய்வாரு, அவனுக்காக என்ன செய்வாரு, சிபாரிசு செய்து அவனை என்ன செய்வாரு, திருப்பி கொண்டு வந்து விடுவாரு. கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், திருப்பி என்ன செஞ்சிருவான், அவன் திருப்பி ஏதாவது பிரச்சனை மாட்டோம். இதே இது நடக்கும். அவரை விடுவித்து வந்த பிறகு அவரை பார்க்கறதுல, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, என்னை எப்படியும் நீங்க காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சில நேரத்துல திடீர்னு வீட்டுக்கு ஐயா, நான் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என்னையும் காப்பாற்றுவதற்கு ஒருத்தர் அடிக்கடி எனக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி உங்க நினைச்சேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இதே மாதிரி அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம்தான். அப்போ அந்த வயதானவர் சொன்னாராம், தம்பி இனிமேல் நீங்க எனக்கு நன்றி சொல்ல வர வேண்டாம். ஏன்னு சொன்னா அது எனக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை தர்றது கிடையாது. நீங்க நான் செய்கிற இந்த காரியத்தினால நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், உங்க குணத்தை மாற்றிக்கொண்டு இனிமேல் நான் அந்த மாதிரி தவறுகளை செய்யாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கு என்ன செய்யும், சந்தோஷத்தை தரும் அப்படின்ட்டு சொன்னாராம். நாம் கூட நம்ம தேவன் செய்த எல்லா நன்மைகளும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு நன்றி சொல்றோம். ஆனா அவருடைய உபகாரங்களை என்ன சோத்திரம் செலுத்துகிறோம். ஆனா அவர் நமக்கு சொன்ன காரியங்களை நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா, சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தர் செய்த உபகாரங்கள்ல எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்லும் பொழுது நன்மைகளை குறித்து ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்தா நம்ம சொல்லும் பொழுது அது நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அநேகர் என்ன செய்வாங்க, தேவன் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. எல்லா காரியங்களும் அவங்களுக்கு என்ன செய்யும், இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இவங்க இப்படி செஞ்சதுனால ஆண்டவர் பண்ணியிருக்காங்களே அப்படிலாம் யோசிப்பாங்க. அது அவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில இன்னும் அதிகமாக பலப்படுவதற்கு நன்மையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதில் மாத்திரம் சந்தோஷப்படுறவர் இல்லை. ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷம் உடையவராக இருக்கார். நம்ம நன்றி சொல்றது மாத்திரம் அவருக்கு சந்தோஷம் கிடையாது, அவர் சொன்னபடி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆசீர்வாதம் பெற்றவர்களை பார்த்தா தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அந்த ஊர்ல ஒரு பெரிய பதவியில ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்தார். பெரிய ஆசீர்வாதம் அது. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம எல்லாரும் புறக்கணித்த நேரத்துல ஒருவர் நம்ம ரொம்ப உயர்ந்த பதவியை கொடுத்தாருன்னு சொன்னா அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருப்போம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தானியேல் அந்த இடத்துல என்ன செய்வார் சொன்னா, அவருடைய தேவனை என்ன செய்வார், எப்பொழுதும் அவர் சொன்னபடி அவர் செய்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை செய்ததுனால என்ன செஞ்சாங்க, அவங்களாம் மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. அவர் அந்த சிங்க கேபில போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட உபத்திரத்தின் மத்தியிலும் அவங்களாம் என்ன செய்யலாம், ஆண்டவர் விட்டு பின்வாங்கல. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய நன்றி, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துன்னு சொன்னா அவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன், அவருடைய நாமத்துக்கு நான் சாட்சியாக இருப்பேன். அவங்களாம் சாட்சியா இருந்தாங்க. இப்ப நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இவ்வளவு பெரிய மகத்தான ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துல வாழ்க்கிற ஒவ்வொரு நொடியும் ஆண்டோட கிருபையினாலதான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு சொன்னா, நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ நம்மளால எதையும் செய்ய முடியாது. ஆண்டோடைய சுத்த கிருபையினாலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதற்கு நீங்களும் நானும் எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்.
வெறும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுற பிள்ளைகளை மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் சொன்னபடி நம்ம செய்கிறவர்களா இருந்தோம்னு சொன்னா அது ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷத்தையும், ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அது மிகவும் ஒரு உறுதுணையாகவும் கூட இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா அவரை பின்பற்றுகள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, தவறுகள் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் அப்படி தவறு செய்யறோம்னு சொன்னா அவரை நம்ம எப்படிதான் வச்சிருக்கிறோம், அவரை சும்மா நமக்கு நன்மை செய்யும்போது அவரை துதிக்கிறவர்களாகவும் அவர் நமக்கு சொன்ன காரியங்களை செய்வதற்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்காதவர்களாம இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, அவர் சொன்னபடி நம்ம செய்வதற்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமமாக வாழ வேண்டும். எப்படி வேதாகமத்துல நீகர் யோபெல்லாம் பார்த்தோன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிறவனுமாக இருந்தது போல நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் வெட்டத்தனையாக தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் செய்ததை சொல்வதை விட அவர் சொன்னதை செய்வதே அதிக நன்றி உணர்வின் அடையாளமாகும். நீங்களும் நானும் நன்றி சொல்வதோடு மாத்திரம் அவர் சொன்னபடி நம்ம செய்வோம்னு சொன்னா அது இன்னும் கூட அதிகமான நன்றியை ஆண்டவரத்துல நம்ம காட்டுவதற்கு அது மிகவும் உறுதுணையா இருக்கு. அதனாலதான் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, மிகவும் அதிகமாக அவர் சொல்றார், தாவது என்னத்தை நான் செலுத்துவேன், நீங்க நிறைய எனக்கு செஞ்சிட்டீங்க தகப்பனே, நீங்க நிறைய எனக்கு வழிகாட்டிட்டீங்க, நீங்க நிறைய எனக்கு நான் கேட்கறதுக்கு மேல எனக்கு செஞ்சிட்டீங்க, என்ன செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை என்ன செய்வேன் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுக்குள்ள எனக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுத்துருக்கீங்களே தகப்பனே, இந்த நித்திய ஜீவன் பாதையில நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வோம் அப்படின்னு சொன்னா அவர் உங்களையும் என்ன நடத்த காத்து கொண்டிருக்கிறார். அநேக நன்மைகள்லாம் நம்ம நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நாங்கள் என்னத்தை ஆண்டவரே செலுத்துவோம். நாங்கள் நன்றி அறிதலோடு இருக்கிற பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய, நீங்க சொன்ன காரியங்களை நாங்கள் செய்யவும் உமக்கு கீழ்ப்படிதலான பிள்ளைகளாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்ற வேண்டுமா பாத்துல கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, உடைய உறவினர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உண்மை நாங்கள் தொழுது கொள்ளவும், ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் ஏந்தி கொண்டு உண்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உண்மையாய் தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. என்னுடைய நன்றி அறிதலை உமக்கு நாங்கள் திரும்ப செலுத்துவதற்கு நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட விசேஷமா வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, உடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களை கனிமணி போல நீர் பாதுகாத்தீர். வருகிற நாட்களும் காக்க வல்லவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி ராஜ்யம் வருவதுமே தள்ளணுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.